ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சற்று முன் திமுகவில் வெடித்த உள்கட்சி சம்பவங்கள், முக்கியமாக பல சீனியர் அமைச்சர்கள் திமுக அமைச்சரவையிலிருந்தே அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கல. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நேற்று அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களும் மற்றும் எஸ் சிவசங்கர் போன்ற சீனியர் அமைச்சர்கள் பல பேர் கலந்துக்கல அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. முக்கியமாக கிஷோர் கே சுவாமி அவர்கள் தற்போது ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காரு. அதாவது பிடிஆர் பழனிசாமி இல்லாத அமைச்சரவை குழு புகைப்படம் விழாவுக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லி, அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தான் சோறு திங்கிறாரு, அதான் வரல, கரெக்டாக உப்பு போட்டு சோறு திங்கிறாரு, அதனால தான் இந்த அமைச்சரவைக்கு வரல அப்படின்னு திமுக சீனியர் அமைச்சர்களை கிஷோர் கே சுவாமி அவர்கள் மரணமாக கலாய்ச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த திமுக அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் திமுக குடும்பத்திலிருந்தும் ஒரு சில பேர் வரவில்லை அப்படிங்கிற தகவலுமே நமக்கு வந்திருக்கு. அதாவது யார் யார் வரவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களும் மற்றும் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி கனிமொழி எம்பி அவர்களும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கல. அதாவது நம்ம துணை முதல்வராக நம்ம உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் பதவியேற்கும் இந்த விழாவில் இந்த மாதிரி தன் திமுகவில் உள்ள ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்திலேயே பல பேர் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. முக்கியமாக கனிமொழி அவர்களும் சபரீசன் அவர்களும் திமுகவுடைய துணை முதல்வராக தமிழகத்துடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகுவதில் கொஞ்சம் கூட அவங்களுக்கு சம்மதமே இல்லை, அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அதனால தான் இந்த அமைச்சரவையே அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே வருது. பார்ப்போம், கூடிய விரைவில் திமுகவுடைய சாம்ராஜ்யம் சறுக்க தொடங்கியுள்ளது. கண்டிப்பாக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகுவதற்கு நம்ம சசிகலா அவர்கள் முதலமைச்சரே ஆகியிருக்கலாம். ஏன்னா இந்த குடும்பக்கு அந்த குடும்பம் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மை சசிகலா அவர்கள் குடும்பம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு அதிமுக பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை வடக்கு தெற்குன்னு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆண்ட ஒரு பெண்மணி. அவங்களுக்கு எல்லா திறமையுமே இருக்குது, அவங்களுக்கு முதல்வர் ஆகலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியல. துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த திமுகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சலாம் பாட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவில் என்னதான் இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு. சவுக்கு சங்கர் வேற வெளில வந்துட்டாரு. இனிமேல் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. பொறுத்திருந்து